என்னடா மணாலி ட்ரிப் சீரிஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸோட நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னா, நம்ம ட்ராவலிங்கில் இருந்ததுனால வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்த வீடியோஸும் என்னாச்சுன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி டெலீட் ஆகிடுச்சு. அதில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. எதுவுமே வந்துட்டு மெயிலுக்கும் வந்து அப்லோட் ஆகாதனால பேக்கப்பும் எடுக்க முடியல. ஸோ என்கிட்ட இருக்கிற வீடியோ கிளிப்ஸ் வச்சு நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்துட்டு நான் பட்ஜெட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து மணாலி ட்ரிப் சீரிஸ் வந்துட்டு கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். டே 1 விலாக் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டே 2 விலாகில் இருந்து நம்மளால் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. அது எதனாலன்றதை வந்துட்டு இந்த ரீசன்ஸ்லாம் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னா டே 2 விலாக் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ட்ரெயினில் மூவிங்கில் இருந்ததுனால சிக்னல் சரியாக இல்லை. ஸோ அதை எடிட் பண்ணி என்னால் சரியாக அப்லோடும் பண்ண முடியல. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம டெல்லி வந்துட்டு நைட்டு 1 hour டிலே வந்துட்டு ட்ரெயின். ஸோ 10:30 தான் வந்து ரீச் ஆனோம். 10:30 ரீச் ஆனதுக்கப்புறமா எங்களுக்கு மார்னிங் 5 o'clock தான் வந்துட்டு மணாலிக்கு கேப் வந்துட்டு அவைலபிள். அதாவது எங்களுக்கு புக் பண்ண பேக்கேஜ்லேருந்து அவங்க கார் அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க 18 மெம்பர்ஸ்க்கு. ஸோ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சில பேர் வந்து ரூம் எடுத்து ரூமில் தங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு நைட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாதி மெம்பர்ஸ் மட்டும் ரூம்ஸ் எடுத்தோம். ரூம்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிட்டு ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ மணாலியில் வந்துட்டு ஸ்னோஃபால் இருக்கிறதுனால க்ளவுஸஸ்லாம் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ ஜர்க்கின் மட்டும்தான் இருந்துச்சு. போயிட்டு ஸ்கார்ஃபு தென் க்ளவுஸஸ்லாம் வாங்கிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ஷாப்ஸ் எதுவுமே அவைலபிளாக 11 o'clock ஆனதுனால. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு 11 o'clock மோமோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ மோமோஸ் மட்டும் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அன்றைக்கி டே 2 வந்துட்டு இதுதான் நடந்துச்சு. அடுத்து டே 3 மார்னிங் வந்துட்டு பார்த்தோன்னா 5 o'clock கார் சொல்லியிருந்தாங்க. 18 மெம்பர்ஸ்ன்றனால எங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் ட்ராவல் லைக் ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எங்கன்னா டெல்லி டு மணாலி. ஸோ 3rd டே வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் டே ட்ராவல்லே போயிடுச்சு. டெல்லியில் வந்துட்டு மார்னிங் 5 o'clock கிளம்புனோம். ஈவினிங் நாங்கள் மணாலி வரத்துக்கு எங்களுக்கு லிட்டலாக 9:30 நைட்டு வந்து 9:30 ஆகிடுச்சு. நடுவில் வந்துட்டு சில பர்ச்சேஸு லஞ்சு இதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு வரத்துக்கு 9:30 ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே எங்களுக்கு ரெசார்ட்ஸ் வந்துட்டு அந்த பேக்கேஜ்லேயும் இன்க்ளூடடு. வந்துட்டு டெல்லியிலேருந்து மணாலி வந்தது என்றைக்கினா 31st. ஸோ நாங்கள் இங்கே வந்தோடனே எங்களுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா அன்றைக்கி நைட் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது.
நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்றைக்கி சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு 10 o'clock. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறமா நியூ இயர் செலிப்ரேஷன் இருந்துச்சு. பெருசாலாம் செலிப்ரேஷன்ஸ் இல்லை. இங்கே ஃபுல்லாக டிஜே இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்ஸ்க்கு பக்கத்து ரெசார்ட்ஸ்லாம் டிஜே இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்ஸில் டிஜே இல்லை. Happy New Year, Ravachi! ஸோ நம்ம டெல்லியிலேருந்து மணாலி வந்து ரீச் ஆயாச்சு. மணாலியில் வந்து நமக்கு கொடுத்த ரெசார்ட் வந்து இந்த ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட் பேர் பார்த்தோன்னா ஸ்னோ பிளாசா. இங்கே தான் வந்துட்டு மொத்தம் நாங்கள் 18 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு எங்களுக்கு அக்காமடேஷன் ப்ளஸ் ஃபுட்டு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுட்டோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். அதோட கிளிப்ஸையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமு. ஸோ 3 மெம்பர்ஸ் படுக்கிற மாதிரி பெட் இருக்குது. அதுக்கப்புறம் டிவி, அப்புறம் ஒய்ஃபை சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்டாங்க, அன்லிமிட்டெட் ஒய்ஃபை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாத்ரூம் வந்து பார்த்தோன்னா 24 ஹவர்ஸும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேஷனோட டே 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 4லேருந்து என்ன நடந்துச்சுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.